Hello everyone. For class 9 exercise 1.2 CBSE, show that root 5 can be represented on the number line. Number line la root 5 represent பட்டது. This is question number 3. Video we are seeing how to draw root 5. So in the root 3 லியே அப்படியே நம்ம continue பண்ணுறோம். For this first you are drawing the perpendicular line at P2. P2 la you are making the perpendicular line so mark 90 degree. இதில் நமக்கு 2-3 மெத்தட் இருக்குது. டேக்கிங் மோர் தேன் ஆஃப் அண்ட் ட்ரா த பர்பெண்டிகுலர் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்புறம் மோர் தேன் ஆஃப் எடுத்து கட் பண்ணி பர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவோம். இல்லை இந்த மாதிரி 90 டிகிரி மார்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட் we are joining that point and P2. சும்மா நான் அளவாக இது வரைக்கும் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் perpendicular. Now take 1 unit because you know by Pythagoras theorem adjacent side square plus opposite square gives the hypotenuse. So take 1 unit. இப்படி ஒரு யூனிட் நான் எடுத்துட்டேன். இந்த ஒரு யூனிட்டை இங்கே P2வில் வச்சுட்டு you draw an arc like this. You see with the center P2 and draw an arc taking 1 centimeter. அப்போ இது வந்து ஒரு யூனிட்டு. Now join இந்த கட்டிங் இன்டர்செக்டிங் பாயிண்ட்டை ஓவோட ஜாயின் பண்ணிக்க. So when you measure you will get 2 centimeter because you know by Pythagoras theorem root 3 square plus 1 square opposite side square plus adjacent side square equal to root 3 square பண்ணுறப்ப வெறும் 3 இல்லையா. ஸோ 3 plus 1 ஸோ root of 4 equal to 2. ஸோ டெஃபினட்டாக இது வந்து 2 சென்டிமீட்டர் இருக்கும். So you know by Pythagoras theorem first நம்ம perpendicular line draw பண்ணிக்கலாம். So at P 90 degree. So mark 90 degree. Now join P3 அந்த பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணிக்க. ஒரு அளவாக நம்ம ஜாயின் பண்ணிட்டா போதும். ஸோ P3 இது வரைக்கும் இந்த பாயிண்ட் வரைக்கும் வரணும் அப்படின்ட்டு இல்லை. Now again take 1 centimeter. ஆல்ரெடி அது 1 centimeterல தான் இருக்குது, ரைட். ஸோ வித் P3 as center draw an arc. அப்போ இது வந்து 1 centimeter 1 unit. Now 4 and O. இப்போ we know by Pythagoras theorem இந்த OP4 அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்? adjacent side square 2 opposite 1 இல்லையா. ஸோ root of 2 squared plus 1 squared. I am taking this adjacent side and opposite side. So what is 2 squared? 4 plus 1 so 5. இப்போ root 5 நமக்கு. இப்போ ரூட் 5னுடைய வேல்யூ 2 பாயிண்ட் சம்திங் இல்லையா. ஸோ இது மெஷர் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப எக்ஸாக்டாக வரணும் அப்படின்ட்டு இல்லை, கரெக்டாக இருக்கும் பாருங்கள். 2.4. ஸோ கேன் யூ சி இங்கே இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு 2 5 2.4 கிட்ட வருது. So this is the value of root 5. So this is the way of marking root 5 on the number line. Students, if you like this video, you please share it to your friends and subscribe my channel Gomadi Maths and English. Thank you all. So after joining OP4 join பண்ணப்படு with OS center and OP4 as radius per OP4 radius வச்சுட்டு நம்ம
ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்க. ஸோ இந்த பிங்க் கலரில் இந்த டாட்டட் லைனில் வரைஞ்சிருக்கிறது இந்த பாயிண்ட்டை சம் ஆர் அப்படின்னு வச்சு எழுதிக்க. இப்போ யூ கேன் மெஷர் ஓஆர். ஓஆர் வந்து √5 வேல்யூ இட் கிவ்ஸ் இந்த ஆர். ஓஆர் அப்படிங்கிறது இட் கிவ்ஸ் √5. ஸோ 2.23 ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து 2. வேல்யூ ஆஃப் ஓஆர் இந்த இடத்துல ஆர் இருக்குது. ஸோ 2.23 2.2 கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஹவு டு லொக்கேட் √5 ஆன் த நம்பர் லைன். இந்த ஓஆர்னுடைய வேல்யூ வந்து அப்ராக்சிமேட்டாக 2.23 இருக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, யூ ப்ளீஸ் ஷேர் இட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் and subscribe my channel Gomathi Maths and English. Thank you.